ஆகஸ்ட் 4 டெல்லி. ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியிட அதை முதற் பிரதியாக பெற்றுக்கொள்ளும் தமிழக முதல்வர் விஜய். தேசிய அளவில் பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்ட வைகோவின் புத்தக வெளியீட்டு விழா. அகில இந்திய தலைவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், முன்னாள் சபாநாயகர்கள் என பலரையும் வைகோவை நேரடியாக தொடர்பு கொண்டு அழைத்த விழா. ஆனால் கடைசி நேரத்தில் அனைத்தும் தலைகீழ். விஜய் ஏன் டெல்லி செல்லவில்லை? பின்னணியில் இருப்பது உளவுத்துறையா அல்லது பாஜக மேலிடத்தின் அழுத்தமா? மதிமுக பொதுச் செயலாளரும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோவின் அரசியல் மற்றும் வரலாற்று பயணங்களை மையமாக கொண்டு அவராலேயே ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வைகோ இன் பார்லிமெண்ட் என்ற நூல் வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 4 தலைநகர் டெல்லியில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு வைகோ நேரில் சென்று விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் நிகழ்வில் பங்கேற்பதாக ஒப்புதலும் கொடுத்தார். இதையடுத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி நூலை வெளியிட முதற் பிரதியை முதலமைச்சர் விஜய் பெற்றுக்கொள்ளும் வகையில் விழா ஏற்பாடுகளை மதிமுக பம்பரமாக சுழன்று செய்தது. ராகுலும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர் என்ற தகவல் தீயாய் பரவ தேசிய அரசியல் அரங்கிலும் பெரும் எதிர்பார்ப்பு தொற்றிக் கொண்டது. மேலும் அகில இந்திய அளவிலான பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், வைகோவுக்கு நெருக்கமான மூத்த தலைவர்கள், சீனியர் வழக்கறிஞர்கள், நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் தற்போதைய எம்பிக்கள் என பலருக்கும் வைகோ நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அழைப்பு விடுத்திருந்தார். தலைவர்கள் பலரும் இதில் பங்கேற்க தங்களுடைய இசைவை தந்திருந்தனர். அகில இந்திய தலைவர்கள் ஒரே மேடையில் கூடும் இந்த ஆகஸ்ட் 4 டெல்லி விழா தேசிய அளவிலான அரசியல் களத்தில் விஜயை முன்னிறுத்தும் ஒரு முக்கியமான அடையாளமாக அமையும் வகையிலேயே கவனமாக திட்டமிடப்பட்டிருந்தது. இவ்வளவு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் திடீரென செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, விழா நடக்கும் அரங்கில் 700 பேர் மட்டுமே அமர முடியும். முதல்வர் விஜய் வந்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்வார்கள். கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவே விஜயை வரவேண்டாம் என கூறிவிட்டேன் என்றார். மேலும் இந்த நூலின் தமிழ் பதிப்பு 1 மாதத்திற்குள் தயாராகிவிடும். அதை சென்னையில் நீங்களே வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். அவரும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் என்றும் கூறினார். ஆனால் அழைப்பதலில் பெயர் அச்சிடும் வரை தெரியாத இந்த சிக்கல் திடீரென எப்படி வந்தது? கதை சொல்வதற்கும் ஒரு அளவு இல்லையா என காதை கடிக்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். உண்மையில் விஜயின் இந்த பின்வாங்கலுக்கு பின்னால் என்ன நடந்தது என விசாரித்தால் மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைகளின் எச்சரிக்கைகளை முக்கிய காரணம் என கிசுகிசுக்கிறார்கள். டெல்லி காவல்துறை அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் முழு பாதுகாப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம் என்றும், ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வைகோவிடம் மத்திய உளவுத்துறை எச்சரித்ததாம். மற்றொரு புறம் ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை சந்திக்கும் நிலையில் டெல்லியில் சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் பழி உங்கள் மீதுதான் விழும் என மாநில உளவுத்துறையும் விஜயை எச்சரித்ததாக தகவல்கள் கசிகின்றன. எனவேதான் பாதுகாப்பு காரணம் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடர் என சொல்லி விஜய் தரப்பு டெல்லி பயணத்தை மறுக்க அதை வெளியே செல்ல முடியாமல் பத்திரிகையாளர்களிடம் வைகோ சமாளித்திருக்கிறார் என்கிறார்கள். இதன் பின்னணியில் டெல்லி பாஜக மேலிடத்தின் அழுத்தமும் இருக்கிறது என்கிறார்கள் மேலும் விவரம் அறிந்தவர்கள். அதாவது மத்திய அரசுடன் இணக்கமாக செல்லவே முதல்வர் தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. இந்நிலையில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே என எதிர்கட்சிகள் கூடும் மேடையில் விஜய் பங்கேற்றால் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்காமல் போகலாம் என்பதால் இந்த டெல்லி பயணம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டதாகவே பேசப்படுகிறது. அதே சமயம் ராகுல் காந்தியும் இதில் பங்கேற்பதில் திடீர் சிக்கல் எழுந்துள்ளது. வைகோவின் பார்லிமெண்ட் புத்தகத்தில் உள்ள பெரும்பாலான உரைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் மற்றும் 7 பேர் விடுதலைக்கு எதிராக காங்கிரஸ் எடுத்த நிலையை கடுமையாக விமர்சனம் செய்தவை. சொந்த கட்சிக்கு எதிரான உரைகள் அடங்கிய நூலை ராகுல் காந்தியை எப்படி வெளியிட முடியும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ராகுலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனராம். பட்ஜெட் தாக்கல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல் என பல காரணங்கள் வெளியே சொல்லப்பட்டாலும் தேசிய அரசியல் கணக்குகளாலும் மேலிட அழுத்தங்களாலுமே விஜயின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக அரசியல் உலகம் காரசாரமாக விவாதித்து வருகிறது.